6 வயதுக்கு மேற்பட்ட மக்களில் 85% பேர் தாங்கள் தினமும் சாப்பிடும் 3 வகையான உணவுகள் மெதுவாக அவர்களின் மூட்டுகளை சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதையே உணராமல் இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதிலும் பயமுறுத்தும் விஷயம் என்னவென்றால், அந்த உணவுகள் நீங்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் தினமும் சாப்பிடும் உணவாகவே இருக்கலாம். சற்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் தினமும் காலையில் எழும்போது உடல் முழுவதும், குறிப்பாக மூட்டுகள் இறுக்கமாக இருப்பதாக உணர்கிறீர்களா? நடக்க அல்லது நகர்வதில் சிரமமாக இருக்கிறதா? படிக்கட்டில் மேலே ஏறும்போதோ கீழே இறங்கும்போதோ முழங்கால்களில் வலி வருகிறதா? அல்லது நான் நல்ல உணவுதானே சாப்பிடுகிறேன், அப்புறம் ஏன் என் மூட்டுகள் தினந்தோறும் பலவீனமாகிக் கொண்டே போகிறது என்று நீங்கள் உங்களுக்குள் கேள்வி கேட்டதுண்டா? இதில் ஏதாவது ஒன்றுக்கு கூட உங்கள் பதில் ஆம் என்றால், நீங்கள் அறியாமலேயே மூட்டுகளை மெதுவாக அழிக்கும் உணவுகளை சாப்பிட்டு வருகிறீர்கள் என்பதற்கான வாய்ப்பு அதிகம். பலர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? கால்சியம் மாத்திரை எடுத்துக்கொண்டால் போதும், சப்ளிமெண்ட் சாப்பிட்டால் மூட்டுகள் சரியாக இருக்கும் என்று. ஆனால் உண்மை அவ்வளவு எளிதானது அல்ல. நீங்கள் நல்லது என்று நினைத்து சாப்பிடும் சில உணவுகள் உண்மையில் உடலுக்குள் அழற்சியை, இன்ஃப்ளமேஷன் அதிகரிக்கச் செய்து கார்டிலேஜ் எனப்படும் மூட்டுகளின் பாதுகாப்பு படலத்தை வேகமாக சேதப்படுத்துகின்றன. இதை உடனே கவனிக்காமல் விட்டால் நடக்க முடியாத நிலை, மூட்டுகள் உறைந்து போகும் நிலை கூட வரலாம். ஆனால் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. இன்றைய வீடியோவில் உங்கள் மூட்டுகளை மெதுவாக ஆனால் உறுதியாக அழித்து வரும் 3 அமைதியான கொலைகார உணவுகளை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறேன். அதிலும் 3வது ஒன்று மிகவும் ஆபத்தானது, ஏனென்றால் அது இப்போதே உங்கள் சமையலறையில் கூட இருக்கலாம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். எதை தவிர்க்க வேண்டும், எதை சாப்பிட்டால் வாழ்நாள் முழுவதும் உங்கள் மூட்டுகளை பாதுகாக்கலாம் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். வீடியோ தொடங்குவதற்கு முன் கமெண்ட்ஸில் உங்கள் வயதும் நீங்கள் எந்த இடத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதையும் பதிவு செய்யுங்கள். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆரோக்கிய தகவல்களை தொடர்ந்து பெற வீடியோவுக்கு லைக் செய்யவும். இப்போது தொடங்கலாம். முதலில் மூட்டுகள் எப்படி வேலை செய்கிறது, அவை ஏன் சேதமடைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மூட்டுகளை எலும்புகள் ஒன்றோடொன்று ஊராயாமல் நகர உதவும் மென்மையான தலையணை போல நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாதுகாப்பு படலத்தால் தான் நாம் சிரமமில்லாமல் நடக்க முடிகிறது, வளைந்து அமர முடிகிறது, வலி இல்லாமல் எதையும் தூக்க முடிகிறது. ஆனால் காலப்போக்கில் இந்த கார்டிலேஜ் எனப்படும் மென்மையான படலம் மெதுவாக குலித்து போகிறது. அது மெல்லியதாகிவிட்டால் எலும்புகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவை ஒன்றோடொன்று உரசத் தொடங்குகின்றன. இதன் விளைவாக வீக்கம், அழற்சி, கடும் வலி ஏற்படுகிறது. ஒரு ஆய்வின்படி 6 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 50%த்திற்கும் அதிகமானோர் ஏதாவது ஒரு வகையான மூட்டு சிதைவு பிரச்சனையை அனுபவித்து வருகிறார்கள். அதில் மிகவும் பொதுவானது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். இந்த நிலையில் கார்டிலேஜ் மிகவும் சேதமடைந்திருப்பதால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு அசைவும் ஒரு பெரிய சவாலாகவே உணரப்படும். இப்போது கேள்வி என்னவென்றால், மூட்டுகள் வேகமாக சேதமடைய காரணமான முக்கிய விஷயங்கள் என்ன? காரணம் எண் 1: உடல் இயக்கம் குறைவு. உங்கள் மூட்டுகளை ஒரு கதவின் கீல் போல நினைத்துக் கொள்ளுங்கள். அதை பயன்படுத்தாமல் விட்டால் அது உறைந்து போய்விடும், நெகிழ்வுத்தன்மை குறையும். அதனால்தான் தினமும் சிறிதளவாவது உடலை இயக்குவது மிகவும் முக்கியம். ஒரு 2000 பேரை வைத்து செய்யப்பட்ட ஆய்வில் தொடர்ச்சியான உடற்பயிற்சி கார்டிலேஜ் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் மூட்டு பிரச்சினைகள் மோசமடையாமல் தடுக்கவும் உதவுகிறது என்று கூறப்படுகிறது. காரணம் எண் 2: அதிக எடை, உடல் பருமன். உங்கள் மூட்டுகளை உங்கள் உடல் முழுவதையும் தாங்கும் சிறிய பாலங்கள் போல நினைத்துக் கொள்ளுங்கள். அதிக எடை இருந்தால் அந்த பாலத்தின் மீது கனமான சிமெண்ட் சுமையை வைத்தது போல ஆகிவிடும். குறிப்பாக முழங்கால், இடுப்பு மூட்டுகள் மிக வேகமாக சேதமடையும். ஒரு ஆய்வின்படி அதிக எடையுடன் இருப்பதற்கும் முழங்காலில் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வருவதற்கும் மிகவும் வலுவான தொடர்பு உள்ளது. காரணம் எண் 3: நீண்டகால அழற்சி, கிரானிக் இன்ஃப்ளமேஷன். பொரித்த உணவுகள், சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகள், மிகவும் செயலாக்கப்பட்ட உணவுகள் உடலுக்குள் அமைதியாக ஆனால் தீவிரமான அழற்சியை உருவாக்குகின்றன. உணவுகள் மட்டுமல்ல, நீண்ட கால மன அழுத்தம், கவலை, டென்ஷன் கூட மூட்டுகளில் அழற்சியை தூண்டுகிறது. ஒரு ஆய்வின்படி நீண்ட கால அழற்சி மூட்டு சிதைவு நோய்கள் முன்னேறுவதற்கான முக்கிய காரணமாகும். காரணம் எண் 4: முக்கிய ஊட்டச்சத்துக்கள் குறைவு. காலஜன் என்பது உங்கள் மூட்டுகளுக்கான சிமெண்ட். அதுதான் அவற்றை உறுதியாக வைத்திருக்க உதவுகிறது.
அதேபோல் விட்டமின் டி, மக்னீசியம் மூட்டுகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த சத்துக்கள் உடலில் குறைந்தால் மூட்டுகள் எளிதில் சேதமடையும். இப்போது உங்கள் மூட்டுகளை மெதுவாக ஆனால் உறுதியாக அழிக்கும் 3 உணவுகளை நான் வெளிப்படுத்தப் போகிறேன். உணவு எண் 1. சர்க்கரை மற்றும் மிக அதிகமாக செயலாக்கப்பட்ட உணவுகள். உணவு எண் 1. சர்க்கரை மற்றும் மிக அதிகமாக செயலாக்கப்பட்ட உணவுகள். உல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். நீங்கள் தினமும் பிஸ்கட், குக்கீஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், பாட்டில் ஜூஸ், வெள்ளை பிரெட் சாப்பிடுகிறீர்களா? அப்படியானால் இப்போதே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவையே மூட்டு சேதத்திற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று. முதலில் பார்த்தால் இதெல்லாம் சாதாரண உணவுதானே என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் இந்த உணவுகள்தான் உடலில் அழற்சியை அதிகரித்து மூட்டுகளை வேகமாக முதிர்ச்சியடையச் செய்பவை. பலர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நான் அதிக சர்க்கரை சாப்பிட மாட்டேன், கொஞ்சம்தான் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் சர்க்கரை கிட்டத்தட்ட எல்லா உணவுகளிலும் மறைந்து இருக்கிறது. பிரெட், தயிர், சாஸ், ட்ரெஸ்ஸிங், பானங்கள், இதில் எல்லாம் சர்க்கரை இருக்கிறது. அதுவும் சுகர் என்ற பெயரிலேயே மட்டுமல்ல. லேபிளில் சில நேரங்களில் கார்ன் சிரப், மால்டோஸ், டெக்ஸ்ட்ரோஸ் என்று வேறு பெயர்களில் மறைந்து இருக்கும். அதனால் நீங்கள் இனிப்பு பிடிக்காதவராக இருந்தாலும் நீங்கள் நினைப்பதை விட அதிக சர்க்கரையை தினமும் எடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள். அப்படி சர்க்கரை எப்படி மூட்டுகளை சேதப்படுத்துகிறது? முதலாவது, சர்க்கரை உடலின் அழற்சி எதிர்வினையை அதிகரிக்கிறது. நீங்கள் அதிக சர்க்கரை அல்லது ரிஃபைன் செய்யப்பட்ட கார்போஹைட்ரேட்களை சாப்பிடும்போது உடல் அழற்சியை உருவாக்கும் ரசாயனங்களை வெளியிடுகிறது. இதனால் மூட்டுகளில் வீக்கம், வலி ஏற்படுகிறது. இரண்டாவது, சர்க்கரை அட்வான்ஸ்ட் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் ஏஜிஸ் எனப்படும் தீங்கு விளைவிக்கும் சேர்மங்களை உருவாக்குகிறது. இந்த ஏஜேஸ் கார்டிலேஜை சேதப்படுத்தி மூட்டு சிதைவை வேகமாக்குகிறது. இதன் முடிவு என்ன? மூட்டுகள் வேகமாக முதிர்ச்சியடையும், வலி அதிகரிக்கும், நகர்வு குறையும். மேலும் பயமுறுத்தும் விஷயம் என்னவென்றால், அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் வெளியிட்ட ஒரு ஆய்வின்படி அதிக சர்க்கரை கொண்ட உணவுகள் காலப்போக்கில் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற மூட்டு நோய்களை மோசமாக்குகிறது. பாக்கெட் குக்கீஸ், ஃபாஸ்ட் ஃபுட், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போன்ற அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் உங்கள் மூட்டுகளின் மிகப்பெரிய எதிரிகள். இதில் சர்க்கரை மட்டுமல்ல, ரிஃபைன் செய்யப்பட்ட எண்ணெய்கள், பிரிசர்வேட்டிவ்ஸ், செயற்கை ரசாயனங்கள் நிறைந்திருக்கும். இவை அனைத்தும் அழற்சியை அதிகரித்து கார்டிலேஜை பலவீனப்படுத்தி மூட்டு வலியை நீண்ட நாட்கள் நீடிக்கச் செய்கின்றன. அதனால் உங்களுக்கு மூட்டு பிரச்சனை இருந்தால் இந்த உணவுகளை குறைப்பது மிகவும் அவசியம். அப்படியானால் தீர்வு என்ன? முதலில் உங்கள் உணவில் சர்க்கரையை மெதுவாக குறையுங்கள். ரிஃபைன் செய்யப்பட்ட சர்க்கரைக்கு பதிலாக தூய தேன் பயன்படுத்தலாம். ஆனால் அதையும் அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் இரத்த சர்க்கரை அதிகரிக்கும். மற்றொரு பாதுகாப்பான இனிப்புப் பொருள் இயற்கையான ஸ்டீவியா. இது மூட்டுகளை சேதப்படுத்தாது. இயற்கையான இனிப்பு வேண்டுமென்றால் பேரீச்சம்பழம், பெர்ரி வகைகள் போன்ற பழங்களை தேர்வு செய்யுங்கள். இவை சுவையாக இருப்பதோடு அழற்சி எதிர்ப்பு சக்தி கொண்ட சத்துக்களையும் கொண்டிருக்கின்றன. மேலும் வெள்ளை பிரெட்க்கு பதிலாக முழு கோதுமை பிரெட் அல்லது முழுதானிய பிரெட் சாப்பிடுங்கள். இது ரிஃபைன் கார்போஹைட்ரேட்களை குறைக்க உதவும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பிடிக்குமென்றால் அதற்கு பதிலாக மூலிகை டீ அல்லது எலுமிச்சை சேர்த்த தண்ணீர் குடியுங்கள். இது தினசரி சர்க்கரை அளவை குறைக்க உதவும். உணவு எண் 2. சிவப்பு இறைச்சி மற்றும் செயலாக்கப்பட்ட இறைச்சிகள், ரெட் அண்ட் ப்ரொசெஸ்டு மீட்ஸ். நீங்களுக்கு கிரில் செய்த இறைச்சி, சாசேஜ், பேக்கன், ஹாம் பிடிக்குமா? அப்படியானால் கவனமாக இருங்கள். இந்த உணவுகள் உங்கள் மூட்டுகளுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கக் கூடியவை. சிவப்பு இறைச்சி, அதிலும் குறிப்பாக ஹாட் டாக்ஸ், பேக்கன், சொரிசோ, சாசேஜஸ் போன்ற செயலாக்கப்பட்ட இறைச்சிகள் அழற்சியை அதிகரிப்பதோடு மூட்டு சேதத்தை வேகமாக்குகின்றன. காலப்போக்கில் மூட்டுகள் உறைந்து போகும், வலி அதிகரிக்கும், நகர்வது கடினமாகிவிடும். இது ஏன் நடக்கிறது? முதலாவது, இந்த இறைச்சிகளில் சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகம். இந்த கொழுப்பு உடலில் அழற்சியை தூண்டும் முக்கிய காரணம். இதனால் மூட்டு வலி அதிகரிக்கிறது. இரண்டாவது, இந்த இறைச்சிகளில் கூட ஏஜேஸ் இருக்கின்றன. இவை மூட்டுகளை வேகமாக முதிர்ச்சியடையச் செய்து கார்டிலேஜை சேதப்படுத்துகின்றன. அது மட்டுமல்ல, செயலாக்கப்பட்ட இறைச்சிகளில் உப்பு மற்றும் பிரிசர்வேட்டிவ்ஸ் அதிகம். இவை உடலில் தண்ணீர் தேக்கத்தை ஏற்படுத்தி அழற்சியை மேலும் மோசமாக்குகிறது, குறிப்பாக ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவர்களுக்கு.
ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ரியூமாட்டாலஜி வெளியிட்ட ஒரு ஆய்வின்படி அடிக்கடி சிவப்பு இறைச்சி மற்றும் செயலாக்கப்பட்ட இறைச்சி சாப்பிடுபவர்களுக்கு அர்த்தரைட் வருவதற்கான அபாயம் அதிகம். ஏனென்றால் இந்த உணவுகள் சைட்டோகின்கள் எனப்படும் அழற்சி மூலக்கூறுகளை அதிகரிக்கின்றன. அவை காலப்போக்கில் மூட்டுகளை கடினமாகவும் வலியுடனும் மாற்றுகின்றன. அப்படியானால் உங்கள் மூட்டுகளை எப்படி பாதுகாப்பது? சிவப்பு இறைச்சிக்கு பதிலாக சால்மன், மேக்கரல், சார்டீன் போன்ற ஒமேகா-3 அதிகம் உள்ள மீன்களை தேர்வு செய்யுங்கள். இவை இயற்கையான அழற்சி எதிர்ப்பு சக்தி கொண்டவை. மேலும் ஆர்கானிக் கோழி, டர்கி சிவப்பு இறைச்சியை விட அழற்சி அபாயம் குறைவானவை. அதேபோல் பயறு வகைகள், பருப்பு, கொண்டைக்கடலை போன்ற தாவர அடிப்படையிலான புரதங்களை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இவை மூட்டுகளுக்கு மிகவும் பாதுகாப்பானவை. இவை புரதத்தின் ஒரு மூலமாக மட்டுமல்ல, மூட்டுகளின் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்த உதவும் ஆன்டி ஆக்சிடென்ட்களையும் கொண்டுள்ளன. இப்பொழுது மிகவும் ஆபத்தான உணவுகளுக்கு வருவோம். நீங்கள் தினமும் சாப்பிடும், ஆனால் உங்கள் மூட்டுகளுக்கு மிக மோசமானவை என்று தெரியாமல் இருக்கக்கூடிய உணவுகள். அதுதான் உணவு எண் 3. ரிஃபைன் செய்யப்பட்ட தாவர எண்ணெய்கள் அண்ட் பொரித்த உணவுகள். சில சாதாரண சமையல் எண்ணெய்கள் கூட உங்கள் மூட்டுகளை சேதப்படுத்தும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? சோள எண்ணெய், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் இவையெல்லாம் ஓமேகா-6 அதிகமாக கொண்ட எண்ணெய்கள். உடலுக்கு ஓமேகா-6 தேவைதான். ஆனால் அது அதிக அளவில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் குறிப்பாக மூட்டுகளில் அழற்சி மிகவும் அதிகரிக்கும். ஏன் தெரியுமா? பிரச்சனை ஓமேகா-6 மட்டுமில்லை. ஓமேகா-6 மற்றும் ஓமேகா-3 இடையிலான சமநிலையே உண்மையான பிரச்சனை. பெரும்பாலான தாவர எண்ணெய்களில் ஓமேகா-6 அதிகம். ஆனால் அழற்சி எதிர்ப்பு சக்தி கொண்ட ஓமேகா-3 மீன், வால்நட், சியா விதைகள் போன்ற உணவுகளில்தான் அதிகம். உடலில் ஓமேகா-6 அதிகமாகவும் ஓமேகா-3 குறைவாகவும் இருந்தால் அழற்சி அதிகரிக்கும். அது மூட்டுகளை மட்டுமல்ல, முழு உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மூட்டுகளை பாதுகாக்க மிக எளிய வழிகளில் ஒன்று, நீங்கள் தினமும் பயன்படுத்தும் எண்ணெயை மாற்றுவது. சோள எண்ணெய், சோயா எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் இவைகளுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஒலிவ் ஆயில் அல்லது வெர்ஜின் கோகோனியோஸ் ஆயில், விசியோ போன்ற ஆரோக்கியமான எண்ணெய்களை பயன்படுத்துங்கள். இந்த எண்ணெய்கள் நல்ல கொழுப்புகள் நிறைந்தவை மட்டுமல்ல, அழற்சி குறைக்கும் தன்மையும் கொண்டவை. இதனால் மூட்டு வலி குறைய உதவும். சமைக்கும் முறை கூட மிக முக்கியம். உங்களுக்கு தெரியுமா? பொரிப்பது உணவின் சத்துக்களை அழிப்பதோடு மட்டுமல்ல, குறிப்பாக ரிஃபைன்டு எண்ணெய்களை அதிக வெப்பத்தில் பயன்படுத்தும் போது விஷத்தன்மை கொண்ட ரசாயனங்களை உருவாக்குகிறது. அதனால் பொரிப்பதற்கு பதிலாக வேக வைத்தல், ஆவியில் சமைத்தல், ஓவன் ரோஸ்ட் போன்ற முறைகளை பயன்படுத்துங்கள். இப்படி செய்தால் அழற்சியை குறைக்கலாம், உணவின் சத்துக்களை பாதுகாக்கலாம், மூட்டுகளின் ஆரோக்கியத்தையும் காக்கலாம். ஒரு 2000 பேரை வைத்து செய்யப்பட்ட ஆய்வின்படி ஓமேகா-6 அதிகமாகவும் ஓமேகா-3 குறைவாகவும் உள்ள உணவு முறை அதிக அழற்சி மற்றும் மூட்டு நோய்கள் உட்பட பல நீண்ட கால நோய்களுடன் தொடர்புடையது. இதில் ஓமேகா-3 பற்றி மறக்கவே கூடாது. அழற்சியை எதிர்க்க தினசரி உணவில் ஓமேகா-3 அளவை அதிகரிப்பது மிகவும் அவசியம். ஓமேகா-3 அதிகம் உள்ள உணவுகள்: வால்நட், சியா விதைகள், சால்மன் மற்றும் பிற எண்ணெய் மீன்கள், ஆளி விதை எண்ணெய், பிளாக்ஸ் ஷீட் எண்ணெய் இவைகளை தினசரி உணவில் சேர்த்தால் உடலில் ஓமேகா-3 மற்றும் ஓமேகா-6 சமநிலையை சரியாக வைத்துக் கொள்ள முடியும். இப்போது மூட்டுகளை இயற்கையாக பாதுகாக்கவும் வலுப்படுத்தவும் உதவும் உணவுகள் என்ன? உங்கள் உணவில் தவறாமல் இருக்க வேண்டிய 3 முக்கிய உணவுகளை இப்போது பார்ப்போம். பாதுகாப்பு உணவு எண் 1: மஞ்சள் மற்றும் இஞ்சி. மஞ்சளும் இஞ்சியும் அழற்சிக்கு எதிரான சக்தி வாய்ந்த கூட்டாளிகள். மஞ்சளில் உள்ள கர்குமின் அழற்சியை குறைத்து கார்டிலேஜை பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த சேர்மம். இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரால் மூட்டுகளில் உள்ள வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட். மூட்டுகளுக்கு மட்டுமல்ல, இது ஜீரணத்தை மேம்படுத்தவும் உடலின் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் உதவுகிறது. எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஸ்மூத்தி, டீ, சூப், குழம்பு, வறுவல் வகைகள் எதிலும் சேர்க்கலாம். அல்லது இரண்டையும் சேர்த்து ஒரு ஸ்மூத்தியாக எடுத்துக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் சிறப்பு சப்ளிமெண்ட்டுகளையும் பயன்படுத்தலாம். ஒரு ஆய்வின்படி கர்குமின் மற்றும் ஜிஞ்சரால்
ஆர்த்ரைட்டிஸ் அல்லது மூட்டு பிரச்சினை உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ள அழற்சி எதிர்ப்பு தன்மை கொண்டவை. பாதுகாப்பு உணவு எண் 2, எலும்பு சூப், போன் broth. இது கார்டிலேஜ் மீள உருவாக உதவும் இயற்கை அமிர்தம். இது புதிதல்ல. நம் பாட்டி தாத்தா காலத்திலிருந்தே எலும்பு சூப் நம் உணவு கலாச்சாரத்தில் உள்ளது. இதில் காலஜன் அதிகம். இந்த புரதம் கார்டிலேஜ், லிகமெண்டஸ், மூட்டுகளை வலுப்படுத்த உதவுகிறது. மேலும் கிளைசின், புரோலைன் என்ற 2 அமினோ அமிலங்கள் சேதமடைந்த மூட்டுகள் வேகமாக குணமடைய உதவுகின்றன. எப்படி தயாரிப்பது? மாடு, கோழி அல்லது மீன் எலும்புகளை மெதுவாக நீண்ட நேரம் கொதிக்க வைத்து தினமும் குறைந்தது 1 கப் சூடான எலும்பு சூப் குடியுங்கள். ஒரு ஆய்வின்படி போன் brothல் உள்ள கோலாஜன் மற்றும் அவசியமான அமினோ அமிலங்கள் மூட்டு ஆரோக்கியத்திற்கு நேர்மறையான விளைவை தருகின்றன. பாதுகாப்பு உணவு எண் 3, விதைகள் நட்டுகள். இவை சின்னதாக தோன்றினாலும் மூட்டுகளுக்கு மிகப்பெரிய பலன் தரும் உணவுகள். இதில் மெக்னீசியம் மற்றும் ஒமேகா 3 நிறைந்துள்ளன. இவை இரண்டும் மூட்டுகளுக்கு அவசியம். மாக்னீசியம் தசைகள் தளர்வடைய, எலும்பு அமைப்பு சரியாக இயங்க உதவுகிறது. ஒமேகா 3 நீண்ட கால அழற்சியை குறைக்கிறது. சிறந்த தேர்வுகள் பாதாம், முந்திரி, வால்நட், சியா விதைகள், ஆளி விதைகள், ஹெம்ப் விதைகள். எப்படி சாப்பிடுவது? தயிரில் கலக்கலாம், ஸ்மூத்தியில் சேர்க்கலாம் அல்லது காலை அல்லது மாலை ஆரோக்கியமான ஸ்நாக் ஆக சாப்பிடலாம். இவை சத்தானவை மட்டுமல்ல, சுவையானவையும். உங்களை கஷ்டப்படுத்தாமல் உங்கள் உணவு முறையை சமநிலைப்படுத்த உதவும். இதோ இந்த வீடியோ முழுவதும். இப்போது மூட்டுகளை அமைதியாக அழிக்கும் 3 மறைமுக எதிரிகளை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இதை அறிந்த பிறகு உங்களுக்கு எப்படி உணர்கிறது? இந்த வீடியோவில் சொன்ன எந்த உணவையாவது நீங்கள் இன்னும் தினமும் சாப்பிட்டு வருகிறீர்களா? நீங்கள் தினமும் சாப்பிடும் உணவு உங்கள் மூட்டுகளை இவ்வளவு பாதிக்கும் என்று உங்களுக்கு முன்பே தெரியுமா? உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் பகிருங்கள். மேலும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருடன் இந்த வீடியோவை பகிருங்கள். அவர்களும் தங்கள் மூட்டு ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள். இனி வரும் ஆரோக்கிய தகவல்களை தவறவிடாமல் பார்க்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.